போலூர் தொகுதியை விட்டுக் கொடுத்தாரா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி? மகனுக்காக இறங்கிய அமைச்சர் ஏவவேலு. 2021 சட்டசபை தேர்தலில் போலூர் தொகுதியில் சுமார் 9,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்ற அதிமுக முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி இம்முறை கலசப்பாக்கம் தொகுதிக்கு மாறியிருப்பது பேசு பொருளாகியிருக்கிறது. இதன் பின்னணியில் அமைச்சர் ஏவவேலு இருப்பதாகவும் விவரம் அறிந்தவர்கள் கூறுகின்றனர். சட்டசபை தேர்தலுக்கான முதற்கட்ட வேட்பாளர்கள் பட்டியலை அதிமுக இன்று காலை வெளியிட்டது. 23 வேட்பாளர்கள் அடங்கிய பட்டியலில் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் இடம்பெற்றிருந்தனர். அதில் 3 முன்னாள் அமைச்சர்கள் தொகுதி மாறியிருக்கிறார்கள். விழுப்புரம் தொகுதியில் போட்டியிட்ட சி.வி. சண்முகம் இம்முறை மயிலம் தொகுதிக்கு மாறியிருக்கிறார். அதேபோல் ராஜபாளையம் தொகுதியில் போட்டியிட்ட ராஜேந்திர பாலாஜி இம்முறை சிவகாசி தொகுதிக்கு மாறியுள்ளார். இவர்கள் இருவருமே கடந்த தேர்தலில் தோல்வியடைந்தனர். ஆனால் போலூர் தொகுதியில் போட்டியிட்ட அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சுமார் 9 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார். ஆனால் அவர் இம்முறை கலசப்பாக்கம் தொகுதியில் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் போலூர் தொகுதி பாமக வசம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதிமுக வென்ற தொகுதிகளில் சிட்டிங் எம்எல்ஏக்களே போட்டியிட வேண்டும் என்பதில் எடப்பாடி பழனிசாமி பிடிவாதமாக இருந்தார். ஆனால் அக்ரி கிருஷ்ணமூர்த்தியின் தொகுதி மாற்றத்திற்கு அமைச்சர் ஏவவேலுவே காரணம் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இந்த சட்டசபை தேர்தலில் போலூர் தொகுதி திமுக பொறுப்பாளராக ஏவவேலு மகன் கம்பன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அதேபோல் போலூர் தொகுதியில் போட்டியிடவும் விருப்ப மனு கொடுத்திருக்கிறார். இதனால் ஏவவேலு தனது மகனுக்காக அதிமுக முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தியிடம் பேசி தொகுதி மாற வைத்திருப்பதாக சில பேச்சுகள் எழுந்துள்ளன. திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஏவவேலு கட்சி சார்பின்றி அனைவரிடமும் பழகக்கூடியவர். சில மாதங்களுக்கு முன் தவக மாவட்ட செயலாளர் கிரக பிரவேச நிகழ்ச்சியில் கூட பங்கேற்றிருந்தார். இதனால் ஏவவேலு மகனுக்காக அதிமுக முன்னாள் அமைச்சரும் தனது தொகுதியை விட்டுக் கொடுத்துள்ளதாக முணுமுணுக்கத் தொடங்கியிருக்கின்றனர். இருப்பினும் திமுக வேட்பாளர்கள் பட்டியல் வெளிவந்தால்தான் உண்மை என்னவென்று தெரியும். இதனால் திருவண்ணாமலையில் தேர்தலுக்கு